வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கம் சார்பாக சென்னை கிண்டியில் உள்ள வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சி இயக்குநரகம் முன்பு 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்க மாநில தலைவர் மு. சீனிவாசன் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது, தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கத்தின் செயற்குழு கூட்டத்தினுடைய முடிவின் அடிப்படையில் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் 2/3 பங்கு பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும், அலுவலக பயிற்றுநர்கள் கடுமையான பணிச்சுமையில் இருப்பதாகவும், அதனால் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும், பயிற்றுநர்களுக்கு பயிற்சி அளிப்பதை தவிர பிற பணிகள் வழங்கப்பட்டு வருகின்றது, அதனை தடுத்து நிறுத்த வேண்டும். சான்றிதழ்தாரர்களுக்கு பல்வேறு மாநிலங்களில் பதவி உயர்வு வழங்கப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் மட்டும் வழங்கப்படாமல் இருப்பதாக குற்றம் சாட்டினர். மேலும் திமுக அரசு கொடுத்த தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் உள்ள 102 தொழிற்பயிற்சி நிலையங்களின் பயிற்றுநர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளதாகவும் கூறிய அவர், தமிழ்நாடு அரசு தொடர்ந்து தங்களின் கோரிக்கையை புறக்கணித்து வரும் நிலையில் உடனடியாக கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கூறினார். மேலும் திமுக அரசு தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததன் காரணமாக இந்த அரசின் மீது மிகுந்த நம்பிக்கையில் இருந்ததாகவும், ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு மிகுந்த ஏமாற்றத்தை கொடுத்துள்ளதாகவும், உடனடியாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறினார். தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு கடந்த ஜனவரி மாதம் தூத்துக்குடியில் நடைபெற்றது. அந்த தூத்துக்குடியில் ஏற்கப்பட்ட முடிவின் அடிப்படையில் இன்றைக்கு தொழிற்பயிற்சி நிலையங்களில் அரசு ஐடிஐக்களில் 2/3 பங்கு பணியிடம் இன்றைக்கி வேக்கண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி அலுவலக பயிற்றுநர்கள், தொழிற்பயிற்சி ஆசிரியர்கள் மிக கடுமையான பணிப்பொழுவில் இருக்கிறார்கள். பயிற்சி வரக்கூடிய பயிற்சிகள் எந்த விதமான பயிற்சியும் பெற முடியாத சூழலில் இருக்கக்கூடிய சூழலில் அந்த காலி வேக்கன்ட் போஸ்ட்டை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்ற கோரிக்கையை நாம் வலித்து இருக்கின்றோம். அதேபோல் அலுவலகத்தில் பணிபுரியக்கூடிய பயிற்றுநர்கள் இன்றைக்கு தங்களுடைய பணிகளை பயிற்சியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பணிகளை செய்ய விடாமல் பல்வேறு விதமான பணிப்பொழுவுகளை இன்றைக்கி ஆளாகி இருக்கிறார்கள். ஆகவே பயிற்சியினர்கள் சாராத மற்ற பணிகளை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். அதேபோல் சான்றிதழ்தாரர்களுக்கு முதல்வர் பதவி உயர்வு என்பது பல்வேறு மாநிலங்களில் வழங்கப்படும் போது தமிழகத்தில் மட்டும் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருகிறது. அவர்களுக்கான அந்த பதவி உயர்வுகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதேபோல் முதல்வர் அவர்கள் கடந்த 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியின் அடிப்படையில் இன்றைக்கு ஐடிஐக்களில் பணிபுரியக்கூடிய BBB COE ஊழியர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொகுப்பூதியத்தில் இன்றைக்கு பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களை உடனடியாக காலமுறை ஊதியத்தில் அனுமதிக்க வேண்டும், பணிவரமுறை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தியும், அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பயிற்சியாளர் நடைபெறக்கூடிய அந்த பயிற்சி நலன் சார்ந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு 102 அரசியல் தொழிற்பயிற்சி நிலையங்களில் பணிபுரியக்கூடிய பயிற்றுநர்கள் ஒட்டுமொத்தமாக திரண்டெழுந்து இந்த பெருந்தரல் முறையீட்டில் பங்கேற்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த தொழிற்பயிற்சி நிர்வாகம், தமிழக அரசாங்கம் தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கைகளை புறக்கணித்து வருவதை நிறுத்திக் கொண்டு உடனடியாக எங்களை மாநில நிர்வாகிகள் அழைத்து பேசி எங்களை நியாயமான கோரிக்கைகள் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்ற வலியுறுத்தி இந்த பெருந்தரல் முறையீடை நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆகவே இந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், இல்லை என்றால் தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழுவை உடனடியாக கூட்டி நாங்கள் அடுத்த கட்ட போராட்ட நடைபெற திட்டமிட இருக்கின்றோம் என்பதை இதன் வாயிலாக தெரிவித்து ஒரு 4 கட்ட போராட்டங்களை கடந்த 6 மாதங்களாக நடத்திட்டு வர்றோம். பேச்சுவார்த்தை இயக்குனர் முறையில் நடத்தினாங்க. இயக்குநர் நடைமுறையில் நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தை எதுவுமே நிறைவேற்றாத பட்சத்தில் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை வந்திருக்கின்றோம். இதன் மேலும் கோரிக்கைகள் தாமதமானால் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு செல்ல வேண்டும் என்று நாங்கள் தெரிவித்தோம். நாங்கள் 2020 கொடுக்கும்போது உடனடியாக இந்த அரசாங்கத்தின் மீது நாங்கள் மிகுந்த நம்பிக்கையாக இருந்தோம். 2026 தேர்தலுக்கு முன்பாக இந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்து இன்றைக்கு வரைக்கும் நிறைவேற்றல. ஆக இந்த அரசாங்கத்தின் மீது மிகுந்த ஏமாற்றத்தை நாங்கள் அளித்திருக்கின்றது. ஆக தேர்தல் வாக்குறுதியிலும் அதற்கு பிறகு தமிழ்நாடு ஜாக்டோஜியோனுடைய அந்த வாழ்வாதார கோரிக்கை மாநாட்டிலே முதல்வர் கொடுத்த வாக்குறுதியின் அடிப்படையில் தொகுப்பூதியத்தில் பணிபுரியக்கூடிய ஊழியர்களை உடனடியாக நிரந்தரப்பேட்டும், இன்றைக்கு ஐடிஐக்களில் இருக்கக்கூடிய 2/3 பங்கு காலி பணியாளர்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்று மாண்பு முதல்வர்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மு. சீனிவாசன், மாநில தலைவர், தமிழ்நாடு தொழிற்பயிற்சி அலுவலர் சங்கம்.